கடந்த காலங்களில் பார்த்தோம், குறிப்பாக வந்து இந்துக்கள் பண்டிகை எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதுதான் வந்து அதுக்கு வந்து குறிப்பாக இந்துக்கள் ஊர்வலமாக சொல்லுது, இந்துக்கள் மத ஊர்வலங்கள் போவது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராமநவமி நடந்தது. அதே அதே மாதிரி இதுக்கு முன்னால் நடந்த விஜயதசமி கூட்டங்கள், துர்கா பூஜைகள், இந்த மாதிரி பூஜைகளில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துலேயும் விஷயத்துலையும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை எங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு துளுக்கரட்டு இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். அவர்கள் ஒன்று சமூக வலைதளங்கள் தவறான கருத்தில் வருவோம், இல்லாது அந்த கூட்டத்தில் கல்லெறிதல், இல்லை அந்த கூட்டத்தின் மேலே எச்சி துப்புதல், இந்த மாதிரி விஷயங்கள் பல்வேறு இடங்களில் நாடு முழுவதும் நடைபெற்று வருது. தொடர்ந்து நம்மளும் செய்திகள் சிந்தனைகள்லாம் விவாதித்து வந்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ வந்து நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. நவராத்திரின்னு போகும்போது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்படும். அப்படி கொண்டாடப்படும் போது குஜராத்தில் பார்த்தீங்கன்னா கர்பா அப்படின்ற விஷயத்தில் வந்து தாண்டியா நடந்துட்டு இருக்கும். இந்த கர்பா ஒரு கொண்டாட்டத்தில் போது என்ன பண்ணிருக்காங்கன்னா முஸ்லீம் குழுவினர் தாக்குதல் நடத்தியிருக்காரு. இதனால என்ன இருக்குன்னா, காந்திநகரில் இருக்கிற டோஹல்காம் தாலுகா பகுதியில் பாகியால் கிராமத்தில் வந்து ஒரு தாக்குதல் நடந்தால் சமூக ஊட பதிவிட்டிருக்காங்க. அந்த பதிவின் மூலமாக என்ன ஆயிடுச்சு, இந்துக்கள் கோவில்கள் மற்றும் வணிகவளங்கள் மீது துருக்கர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கார்கள். இதனால என்ன ஆயிடுச்சுன்னா பெரிய ஒரு கலவரங்கள் ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்திருக்கு. இதனோட போலீஸ் வந்து பலரை கைது செய்து வன்முறை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் சம்பவம் தொடர்பான விஷயங்கள் குறித்து விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த குஜராத்தில் நடந்த கலவரத்திற்கு முன்னாடி வேறு சில விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. இது எதன் பின்னணியில இந்த கலவரங்கள் ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, கான்பூர்ல ஐ லவ் முகமது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு டிஜிட்டல் போஸ்டர். அந்த போஸ்டர் வந்து கான்பூர்ல ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அங்க வந்து என்ன அப்படின்னு சொன்னா, மிலாடி நபி ஊர்வலத்தை முன்னிட்டு இதை வந்து அவர்கள் செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த மாதிரியான போஸ்டர் வந்து இது வரைக்கும் இவர்கள் வைத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இது எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே என்ன பண்ணிருக்காங்க, காவல்துறையினரும் அங்கு வந்து அதை பத்தி பேசி ஒரு அமைதி உடன்பாடு ஏற்பட்டு, அந்த இன்னும் என்ன சொல்லனா, எந்த இடத்துல வந்து காவல்துறையினர் அந்த போஸ்டரோ அல்லது அந்த மிலாடி நபி ஊர்வலமோ ப்ரொசஷனுடைய இதுவோ செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கார்களோ அதை விடுத்து அது இல்லாம வேற ஒரு இடத்துல இவங்க பண்ணதான் முதல்ல அந்த பிரச்சனையினுடைய மையப்புள்ளியாக இருந்திருக்கிறது. அதுக்கு லோக்கல்ல இருக்கிற மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த புது ட்ரெடிஷன், அது மட்டும் இல்லாம இந்த புதுசா இந்த இடத்துல வந்து இவங்க ஏன் செய்யணும், அந்த மாதிரியான கேள்விகள் அங்க எழுந்திருக்கின்றன. காவல்துறை தலையிட்டு அதை முடித்தும் வைத்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் நடந்திருக்கு. இதற்கு அடுத்ததாக அந்த மிலாடி நபி ஊர்வலம் நடந்திருக்கிறது. அந்த ஊர்வலத்தின் போது அதில் இருந்த 2-3 இளைஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்துக்களினுடைய போஸ்டர்கள் அங்க நிறைய ஒட்டப்பட்டிருந்திருக்குன்னு, அது மத ரீதியான போஸ்டர்களோட அது எல்லாத்தையும் கிழித்திருக்கிறார்கள். இதை கிழித்தெறிந்த ஒரு சம்பவம் ஏற்படவுமே இதனால வந்து இது வந்து ஒரு காவல்துறையினரிடம் இந்த விஷயம் கம்ப்ளைண்டாக புகாராக கொடுக்க அவர்கள் மேல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதையடுத்து இந்த போஸ்டருக்கு தான், அதாவது ஐ லவ் முகமதுன்னு வைக்கப்பட்ட போஸ்டருக்கு தான் எஃப்ஐஆர் போடப்பட்டதுங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் பரவி அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து அங்க கல்லெறி எல்லாம் நடந்து போலீஸ்காரர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில தகராறுகள்லாம் நடந்திருக்கு, கல்லெறி நடந்திருக்கிறது. அப்புறம் கூட்டத்தை கலைப்பதற்கு போலீசார் தடியடி எல்லாம் நடத்தியிருக்கிறார்கள். இந்த ஐ லவ் முகமது பிரச்சனை அங்க நடந்த ஒரே ஒரு சின்ன ஒரு சம்பவம், அது அந்த பகுதியிலேயே அது முடிந்திருக்க வேண்டிய சம்பவம். ஆனால் இதை வைத்துக்கொண்டு இன்னைக்கு நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் இந்த இதை வைத்து இன்னைக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள் நடந்து வருகிறது. மும்பையில நடந்திருக்கு அதே போல வந்து உத்தராகண்ட்ல நடந்திருக்கு, தெலுங்கானால நடந்திருக்கு. இந்த மாதிரி அங்கங்க இந்த ஐ லவ் முகமது பிரச்சனை வச்சு நடந்திருக்கு. இதே ஐ லவ் முகமது விஷயமா தான் இந்த குஜராத்திலையும் இன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கிறது. இந்த ஐ லவ் முகமது பிரச்சனை வந்தோடனே எல்லா துலுக்கர்களும் உடனே ஐ லவ் முகமது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சோசியல் மீடியால வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். இதற்கு பிறகு இதே போல குஜராத்ல ஒருத்தர் ஐ லவ் மகாதேவ் அப்படின்னு அதற்கு கவுண்டராக இந்துக்கள் வைத்திருக்கும்போது அவரும் அது ஐ லவ் மகாதேவ்னு ஒருவர் வைத்திருந்திருக்கார். இதை ஊட்டிதான் இந்த கர்பா டான்ஸ்ல வந்து நடந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்து அங்க பெண்கள் எல்லாம் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், காவல்துறையினர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்துக்கள் கடைகளை மட்டும் பார்த்து அடித்து உடைத்திருக்கிறார்கள். இவ்வளவு சம்பவமும் அங்க நடந்திருக்கிறது. அதாவது இது வந்து பாருங்க, எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது, இது பிரச்சனையே கிடையாது. அங்க லோக்கல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது பேசி தீர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு இதை வைத்து கொண்டு ஒரு கலவரத்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோட இன்னைக்கு இந்த அடிப்படைவாத முஸ்லிம்கள் எல்லாரும் இணைந்து எல்லா இடத்துலயும் இன்னைக்கு நாட்டுல இன்னைக்கு கலவரம் எல்லா பக்கத்திலும். இங்க நிறைய இந்த செக்யூலர்வாதிகள்லாம் சொல்லுவாங்க, இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்துவதனால தான் நாட்டுல கலவரமே வருது அப்படின்னு சொல்லிட்டு.
இது குஜராத்ல அந்த பகுதியில நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நவராத்திரி விழா, கர்பா திருவிழா, அவங்க பாட்டுக்கு அந்த நடத்திட்டு இருக்காங்க. அங்க எதுக்கு இந்த மாதிரி போய் இப்ப கலவரம் பண்ணணும்? சரி, அதே போல அந்த வடநாட்டில் நடக்கூடிய கன்வர் யாத்திரா, அதுக்கு மக்கள் சரியாக அவர்கள் அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அவங்க போறாங்க. அப்ப அதுல போய் ஒரு ஆள் வந்து தேவையில்லாம எச்சில் துப்பினார். இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம நீங்க செய்யணும்? அப்ப செய்யும் பொழுது இதை செய்யறதுனால ஒரு பிரச்சனை வரும், ஒரு கலவரம் வரும். அப்ப அந்த கலவரம் வரும் பொழுது கலவரத்தை ஆரம்பித்து வைக்கிறது இவங்களா இருப்பாங்க. ஆனா அந்த கலவரம் ஆரம்பிச்சு வச்சதுக்கு அப்புறம் அதற்கு எதிர்வினை இந்துக்கள் ஆட்சியாச்சுன்னா இந்த நாட்டுல வந்து அமைதி இல்லை, இந்த நாட்டுல வந்து சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இதை வந்து உலக அளவுல இது பண்ண வேண்டியது, எல்லாரும் இதற்காக உடனே குரல் கொடுக்க வேண்டியது. இதுதான் காலம் காலமாக இங்க நடந்து வந்து கொண்டிருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம இதுல பார்க்கணும். என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப பாருங்க, வக்ஃபு சட்ட திருத்தம் வந்திருக்கிறது. வக்ஃபு சட்ட திருத்தத்தை எதிர்த்து நாடெங்கும் போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இவங்க எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த அனௌன்ஸ் பண்ணிட்டு கூடிய இந்த மாதிரியான நேரத்துல இப்ப இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் இப்ப இந்த கலவரம் என்பதை உருவாக்குகிறார்கள். நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, இங்க தமிழகத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மிலாடி நபி என்பதே ஷிர்க், இந்த மிலாடி நபியை ஹராம்னு சொல்லுவானுங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து அமெரிக்காவில எங்கேயோ வந்து முகமதுக்கு வந்து ஏதோ ஒரு சிலை வைத்துட்டாங்கன்னு சொல்லி அப்போ ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்தது. எப்படி வந்து நீங்க வந்து உருவ வழிபாடு இல்லாததை உருவம் வைத்து நீங்க கொண்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. அதே போல அல்லாஹ்க்கு இணை வைக்க கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லி எல்லாத்தையும் ஷிர்க் அப்படின்லாம் சொல்லும் பொழுது அப்ப இந்த ஐலவ் முகமதை இப்ப இவங்களுக்கு ஹராம் ஆச்சு. இப்ப எதுக்கு இப்ப இந்த ஐலவ் முகமது வச்சு இவங்க இந்த பிரச்சனைகளை இப்ப பண்ணணும்? அப்ப மிலாடி நபியே ஷிர்க் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லி அதை இவங்க, அப்புறம் இன்னொன்னு தர்காவே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க, தர்கா ஹராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தர்காவே ஹராம்னு சொல்லிட்டு தர்கா கமிட்டியே போய் பிடிக்கிற வேலையை இந்த அடிப்படை துலுக்கர்கள் பண்றது ஒரு வேலையா வச்சிருக்காங்க. அப்ப இந்த அடிப்படை துலுக்கர்களா இருக்கக்கூடியவங்களுடைய வேலை என்ன இந்த நாட்டுல அப்படின்னு சொன்னா, எங்கெல்லாம் வந்து அமைதியாக அது பாட்டில் எல்லாம் நடந்துட்டு இருக்கும், ஆனா அது அமைதியா நடந்துட்டு இருக்கிற இடத்துல போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அதை வைத்து பெரிதாக்கி அதை வந்து எல்லா இடத்துலயும் கலவரமாக்க, இதுதான் நாட்டுல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு எங்க பார்த்தாலும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த அடிப்படைவாத இந்த இஸ்லாத்துக்கு அவங்களுடைய மதத்தின் மேல இருக்கக்கூடிய அதீத பற்றா அப்படின்னு கேட்டா, மதத்தின் மேல உள்ள அதீத பற்று அப்படிலாம் கிடையாது. ஒரு பொலிட்டிக்கல் பவரை வந்து நம்ம பிடிக்கணும். அப்ப அந்த பொலிட்டிக்கல் பவரை பிடிக்கிறதுக்கு மதத்தை உபயோகப்படுத்தி ஒரு பொலிட்டிக்கல் பவரை பிடிச்சு அவங்க மட்டும்தான் இருக்கணும், மற்ற யாரும் இருக்கக்கூடாது. அந்த இதுல அவங்கதான் பவர்ஃபுல்லா இருக்கணும். இது ஒண்ணுதான் இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு கலவரம் நடக்குது அப்படிங்கிறத வந்து இது சாதாரணமா ஒரு ஸ்ட்ரீ இன்சிடென்ட்டா நம்ம பார்க்க முடியும். இதுதான் நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப இன்னைக்கு இந்த மாதிரியான கலவரங்களும் இந்த இப்ப என்ன பண்ண சொல்றாங்க, வக்ஃபு போற சட்டத்தை அதுக்கு வந்து இப்ப அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கோரிக்கைகள்லாம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, ஒரு முதல்வர்களுக்கா மனு கொடுக்க போறோம், அந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தை ஏற்க முடியாது அப்படி சொல்லிட்டு முதல்வர்களுக்கு மனு கொடுப்பாங்களாம். ஆனா அடுத்து என்ன பண்ணுவாங்களாம், பேரணி வந்து எதை நோக்கி, கவர்னர் மாளிகை நோக்கி பேரணி நடத்துவாங்களாம். எதுக்கு? அப்ப நாளைக்கு இந்த பேரணி நடத்தும் போது அதுல இதே போல ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருந்தா அங்க ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவது. அப்ப நாட்டுல வந்து ஒரு ஸ்திரமற்ற தன்மையை உருவாக்கும். அப்ப இந்த நாட்டை பத்தி வெளியில எல்லாரும் வந்து இதுக்கு வந்து எதிராக பேசுறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது என்பதை தொடர்ந்து இவர்கள் செய்து வருகிறார்கள். அதனால இதுல வந்து இந்துக்களும் சரி, இந்த தேசம், அந்த காவல் அதிகாரிகள் எல்லாருமே வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக நம்ம இதை பார்க்கிறோம். ஏன்னா தொடர்ந்து பாருங்களேன், நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு யாத்திரையிலையும் ஏதாவது ஒரு கலவரம் என்பது இன்னைக்கு வந்து நம்ம கேட்கறதுங்கிறது ஒரு தெரியாத விஷயமா இருக்கு இன்னைக்கு. அது கர்ப்பா யாத்திரை நடனமா, அப்புறம் இந்த கர்ப்பா இந்த நவராத்திரி என்பது உங்களுக்கு தான் ஆகாதே. நவராத்திரி என்பது ஹிந்துக்களுடைய ஒரு பண்டிகை. இந்த கர்பா டான்ஸோ அல்லது வந்து அந்த பண்டல் மாதிரி அங்க வைத்து அவர்கள் அங்கங்க வந்து இந்த தாண்டியா நடனம் ஆடுவது, இது எல்லாமே வந்து ஹிந்துக்களுக்குரியது. அதுல வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள், இப்ப கூட ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் உத்தரப்பிரதேசத்துலன்னு நினைக்கிறேன். அதாவது ஹிந்து பேர்ல வந்து அந்த ஒரு கர்ப்பா இதுக்கான ஒரு ஸ்டாலுக்கான இடத்த வாங்கி அதுல வந்து அங்க வரக்கூடிய ஹிந்து பெண்களை எல்லாம் வந்து அங்க வந்து மதம் மாற்றுவது, இல்ல அங்க வந்து லவ் ஜிகாத் பண்ணி அங்க இருக்கிற பெண்களை இது போன்ற வேலைகளை செய்யறத வந்து வழக்கமா வச்சிருந்ததுனாலதான்
என்ன பண்ணாங்க, போன வருஷம் அதுலலாம் பல பிரச்சனைகள் வந்தனால இது இந்துக்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டால்கள் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வந்தபோது அதுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்தாங்க. கன்வர் யாத்திரையில என்ன பண்ணாங்க, இந்துக்களுக்கு மட்டும்தான் அந்த நேரத்துல கடைகள் அந்த வழியில போடுறதுக்கு அனுமதி அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அசைவ உணவை இவங்க இது பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா அந்த நேரங்கள்ல அவர்கள் சைவ உணவு மட்டுமே சாப்பிடுவார்கள் என்பதால். அப்போ இதே போல அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். என்ன கேட்கிறோம் அப்படின்னா, அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்து இந்துக்கள் அவங்க செய்யறதுல நீங்க போய் எதுக்கு தேவையில்லாம தலையிட்டு அங்க ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்? அப்ப பிரச்சனையை உருவாக்குவது மட்டுமே ஒரு நோக்கமாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு வேலையை இவர்கள் செய்து வருகிறார்கள் என்பதை தான் நம்ம இதுல பார்க்கணும். முக்கியமாக நம்ம இதுல பார்க்க வேண்டியது அதுதான். ஏன்னா இந்த திருவிழா, இந்துக்கள் சந்தோஷமாக திருவிழா என்று எதையாவது கொண்டாடினால் அதுல நீங்க ஏதாவது ஒரு குழப்பத்தை விளைவிக்கணும். இது ரொம்ப வெகு நாட்களாக நடந்து கொண்டிருக்க விஷயம்தான். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக ஆனா இன்னைக்கு அது அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இது குறிவைத்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம இதுல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால அரசும் சரி இந்துக்களும் சரி விழிப்புணர்வோடு இருந்து நம்ம நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை தான் நம்ம இதுல இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். கருத்து சுதந்திரம், மத சுதந்திரம் என்று ஓட்டு வங்கிக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலவரங்களை எல்லாம் அடக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால், இல்லை இந்த பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியாமல் வேடிக்கை பார்த்தால், இவைகள் எல்லாம் நாளைக்கு தேச பாதுகாப்பிற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய விஷயமாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.